அண்டர்டாக் 2.0 இன்னைக்கு இந்த ஊர்ல நம்ம பார்க்க போறோம்னா அப்கமிங்ல பாத்தீங்கன்னா ஒரு நியூ ரேங்க் சிஸ்டம் வரப்போகுது. அதை பத்தி இந்த வெளில பார்க்க போறோம். அப்புறமா நிறைய பூயா பாஸ்லாம் வரப்போகுது. ஸோ வர பத்திலாம் பார்க்க போறோம். ஜனவரி மந்த் பூயா பாஸ்ல அதுக்கும் ரொம்ப லாங் டைமான பூயா பாஸ்லாம் பார்க்க போறோம். ஸோ அப்புறமா பார்க்குறவங்களாம் இப்போ லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ ஓகே, இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாமா? ஓகே, போயிடலாம். ரொம்ப மூச்சு வாங்குது. சரி, ஃபர்ஸ்ட் இந்த அப்டேட்டை பத்தியா பார்த்துருமா? வாங்க பார்த்துடலாம். ஸோ இதான் இன்ட்ரடியூசிங் த ரேங்க் ஏரி சிஸ்டமா. ஐயோ, படிக்க வர தரல. சரி, ஓகே. ஸோ நேரம் இந்த ரேங்க்குள்ள போனீங்கன்னாக்க இங்க ரேங்க் இயர்ன்னு இருக்கும். இதை தொட்டிங்கன்னாக்க இது வந்துடும். ஸோ டான் வாயேஜ் 2024 இருக்கா. ஸோ ஒரு மாசத்துல 12 மாசம் இருக்கா. சரி, ஒரு வருஷத்துல 12 மாசம் இருக்கு. ஆனா சீசன் 2 மாசத்துக்கு ஒருக்கா தானே குறைப்பாங்க. அதனால 6 வாட்டி ஒரு வருஷத்துல நீங்க ஹீரோக்கு போகலாம். ஸோ அதுல 6 இதுல 6 மொத்தம் 12 பார்த்தீங்கன்னாக்கா ஹீரோக்கு கவுண்ட் போகலாம். ஸோ இதுல பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இருக்கு. நீங்க 2 வாட்டி ஹீரோக்கு வச்சிங்கன்னாக்கா இந்த கண்ணும் எமோட்டு, அப்புறம் 4 தாட்டிக்கு பேராஷூட்டு, 6 தாட்டிக்கு இந்த ஒரு யூஎம்பி, அப்புறம் 12 தாட்டி வேணா ஏதோ ஒரு டான் ஆயத் சொல்லிட்டு சிவப்பு கலர்ல இருக்கு. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணீங்கன்னாக்கா ஸோ ரிவார்ட்ஸ்லாம் தருவாங்க. இது 1ஆம் தேதியிலேருந்து வரப்போகுது. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா பிஆரை குறைச்சிடுவாங்களா, பிஆர் ரேங்க் சீசன் அப்போலேருந்து தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஓகே, அதையும் பார்த்துடலாமா? சீசன் 37ஓட ரிவார்ட்ஸ்லாம் பார்த்துடலாம். அதாவது பிஆர் அடுத்த சீசனோட பிஆர் இதெல்லாம் பார்த்துடலாம். ஸோ கோல்டு அடிச்சிங்கனாக்கா இந்த தீன் கார் 98 ஸ்கின்னு, அப்புறம் ஹீரோய்க்கு இந்த அவத்தாரு, மாஸ்டருக்கு இந்த அவத்தாரு, அது பேனரா, அப்புறம் அவத்தாரில் இந்த 2. ஸோ இதை பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்து வரப்போகுது ரிவார்டு. ஸோ அதுக்கப்புறம் 30 நாளைக்கு கன் ஸ்கின்னு இல்லை எமௌண்ட்டோ அந்த மாதிரி கொடுப்பாங்க. அது எதாவது கொடுப்பாங்கன்னு தெரியல. ஸோ ஓகேங்க, நெக்ஸ்ட் அப்டேட்டாக அந்த பூயா பாஸை பற்றியா பார்த்துடலாமா? ஓகே, வாங்குங்க. பிக்சரு இந்த மாதிரி இதுதான் கிடச்சிருக்கு. நம்மளுக்கு எந்த வீடியோலாம் கிடைக்கல. ஸோ இது இந்த ஃப்ராகு சம்மந்தப்பட்ட பூயா பாஸ் தான். ஸோ இந்த பிக்சரில் இந்த ஃப்ராகில் இந்த 2ல் எந்த பிக்சர் வேணால் வரலாம். ஸோ அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிவார்டு, ஸ்கேட் போர்டு, லூட் பாக்ஸு, பண்டிலு, அதுக்கப்புறம் இந்த லூட் பாக்ஸு, கிரனேடு, அப்புறம் மேக் 10க்கு கன் ஸ்கின்னு, அதுக்கப்புறம் இந்த ஒரு எமௌண்ட். இது போன வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதை பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே, இது ஒன்று இன்னொன்று வேறு நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இன்னொன்று பார்த்துடலாம் வாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு பூயா பாஸு. ஸோ இது ப்ளூ கலரில் என்னமோ இருக்குது. இதுதான் பண்டிலு, அப்புறம் லூட் பாக்ஸு, பேக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு G18 கன் ஸ்கின்னு, ஸ்கேட் போர்டு, அப்புறம் கிரனேட் கன் ஸ்கின்னு, அப்புறம் ஒரு க்ளூ ஆளு, அப்புறம் இந்த லோகோன்னு போட்ட மேலே ஒன்று இருக்குல்ல, இதுதான் இந்த பூயா பாஸ்க்கான லோகோ. இந்த 2மே பார்த்தீங்கன்னாக்கா வரப்போகுது. எப்போ ப்ரோ வரும்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் தெரியாதுங்க. வர்றப்போ வரும். ஆனால் வரும், அது அடுத்த வருஷம் வரலாம், இல்லை இந்த வருஷம் இல்லை 2024 எப்போனா வரலாம். ஸோ அடுத்த இவோ வாலெட் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ ஏகேக்கு பதில் M10 2.0, டபுள் பேரலுக்கு பதில் அந்த ஒரு அது என்னங்க உட்பக்கரா அந்த தான். ஸோ ஓகே, அதுக்கப்புறம் இவோ வாலெட்டில் இப்போ இருக்கிறதே தான் வரும். ஓகே, அடுத்த அப்டேட்டாக நம்ம ஒரு சில ரிவார்ட்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ரிவார்டுங்கிற பாருங்க வாய்க்குள்ளே நல்ல மாட்டேங்குது. ஸோ இது பேராஷூட்டு. இது பேராஷூட்டில் இந்த ஸ்கைவிங்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஒரு பேர் இல்லை 4 பேர் உட்காந்து போகலாம். ப்ரோ என்ன ப்ரோ இது எவ்வளோ டைமண்ட் ப்ரோன்னு கேட்டிங்கன்னா டைமண்ட்லாம் கிடையாது. உங்கள் கில்டில் நீங்கள் ரீஜியன் 1 போனீங்கன்னாக்கா, அதாவது இந்தியாவிலே நம்பர் 1 போனீங்கன்னாக்கா உங்களுக்கு இது தருவானுங்க. அப்புறம் இது ஒரு கிளாசிக் மாடல் கார் ஸ்கின்னு. முன்னாடி கண்ணு, மூக்கு, மீசை, வாயு, அப்புறம் அந்த போலீஸ் கேஸில் இருக்க ஸ்டார்லாம் இருக்குது. அப்புறம் அந்த டயர்லாம் ஒரு மாதிரி பற்றிக்கிட்டு எரியுது, கொளுத்தி விட்டானுங்க போல டயரில் மட்டும். அப்புறம் பின்னாடி என்னமோ கிங் மாதிரி இருக்குது. ஸோ அப்புறம் இந்த ஒரு ஆட்டோ கன், இது கன் ஸ்கின்னுன்ற பாருங்க. இந்த ஒரு ஆட்டோ ஸ்கின்னு இது பச்சை கலரில் இருக்குது. இது எப்படியும் ஃப்ரீயாக தான் தருவானுங்க. மேலே என்னமோ ஒரு முகம் போட்டிருக்கு. அடுத்து இந்த ஒரு ஆரஞ்சு கலரில் ஜீப் ஸ்கின்னு. இதில் அந்த முகத்தில் கண்ணில் மட்டும் ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் எரியுது. அப்புறம் முன்னாடி என்னமோ வருது. ஸோ நல்லா தீயை கொளுத்தி விட்டு நல்லா பெட்ரோல் டீசல்லாம் ஊற்றி விட்டுருக்கானுங்க. ஸோ அடுத்ததான் இந்த ஒரு ட்ரக் ஸ்கின்னு. பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பீக்கர்லாம் போட்டு உள்ளே போகக்கூடாதுன்ற மாதிரி அரைச்சி வச்சிருக்கு. அப்புறம் முன்னாடி பின்னாடி சைடில் அங்கே இங்கேன்னு நிறைய பூனைக்குட்டி ஃபோட்டோலாம் இருக்குது. மேலே பூனைக்குட்டியோட காது, ஜன்னலில் பூனைக்குட்டியோட கால் தடம். ஸோ இந்த கன்னு ஐயோ கன்னுமே வருது. அந்த ஒரு ஸ்கின் நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த ஒரு கார் ஸ்கின்னு. ஸோ இது டயரில் மட்டும் ஃபயரை கொளுத்தி விட்ருக்கானுங்க, நல்லா போட்டு கொளுத்தி விட்ருக்கானுங்க. அப்புறம் இது ஆரஞ்சு கலரில் ஒரு பைக் ஸ்கின்னு. இதுவும் ஃப்ரீயாக தான் தருவானுங்க. நம்மளுக்குலாம் பார்த்தாலே தெரியும் எது ஃப்ரீ எது டைமண்ட்னு. இதை போய் டைமண்டுக்கு விட்டா எவனும் எடுக்கவும் மாட்டானுங்க. அதனால அதை ஃப்ரீயாக விட்டுருவானுங்க. அப்புறம் இந்த ஒரு மான்ஸ்டர் ட்ரக்கு.
ஸோ இதில் வாயில் என்னமோ நெருப்பு எரிஞ்சு அதுலேருந்து வவ்வாலாக வருதுங்க. வவ்வால் அந்த வாய்க்குள்ளேருந்து வவ்வால் வர மாதிரி செஞ்சு வச்சுருக்கானுங்க. ஸோ இது வந்து ஒரு மான்ஸ்டர் ட்ரக்குக்கான இது. அப்புறம் நிறையா பெயிண்டெல்லாம் அடிச்சு வச்சுருக்கானுங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா OB43 வரப்போகிற கார் ஸ்கின்னு. ஸோ OB43 வந்துருந்தான் நம்புகிறேன். ஸோ ஓகே பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன்ல இருக்க டெஸ்ட் பாய்ன்ற ஒரு கேரக்டர். செகண்ட் பார்த்தீங்கன்னா VSK98ன்னு ஒரு புது கன்னு வரப்போகுது. அப்புறம் தேர்டில் இருக்கிறது வந்து ஒரு புது மூடா. அது என்ன மூடுன்னு தெரில, ஒரு கேம் மூடு தான். அது எப்படின்னு அடுத்த அப்டேட்டில் தான் தெரியும் OB43ல. ஸோ இதெல்லாம் வரப்போகுது. அந்த டெஸ்ட் பாய்ன்னு சொல்லிட்டு அவன் நிறையா தில்லுமுள்ளெல்லாம் பார்ப்பான். என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா அப்படியே எனிமியை வந்து அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி விட்டுரும். இதை எனிமி வந்து நம்மகிட்ட போட்டானாக்கா நம்ம அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுக்கிறோம். அவன் அப்படியே நம்மளை அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுதான் வந்து வரப்போகுது. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னாக்கா இந்த M1917 கன் ஸ்கின் வந்து 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி முடி ஃப்ரீயாக வரப்போகுது. இது டபுள் அக்யூரசி, சிங்கிள் மேக்சின்னு, சிங்கிள் ரீலோட் ஸ்பீடு மைனஸு. அப்புறம் இதுதான் இந்த கோல்டு கலரில் என்னமோ சிவப்பு கலரில் வந்து பறக்குது. இது வந்து CS நிறையா பேர் வச்சு விளையாடுவீங்க. ஸோ இதை வச்சு அழுத்தியும் பிடிக்கலாம், நம்ம வந்து ஹெட்செட்டாக அடிக்கலாம். இது வந்து 800 நினைக்கிறேன். ஸோ 800 காயின் தான் நினைக்கிறேன், எவ்வளோன்னு தெரில. ஓகேங்க, இன்னைக்கு நான் அப்டேட் வந்து பார்த்து முடிச்சாச்சு. அதனால இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அவ்வளோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். ஓகே, பாய்.